பிரியமானவர்களே, இயேசுவோடு கூட நம்ம நடக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இல்லை? இன்றைக்கு கூட அற்புதமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 57:1 அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். ஒரு பக்தன் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிறார் பாருங்க. தாவீது என்ற பக்தன் விக்கினங்கள் கடந்து போகும் வரைக்கும், ஆபத்துகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. எத்தனையோ ஆபத்துகளை சந்திக்கிறோம்ல, அந்த ஆபத்துல நம்ம சிக்கிக்கொள்ளாதபடி நாம் பாதுகாக்கப்பட ஒரு இடம் இருக்கிறது. அது கர்த்தருடைய செட்டை நிழல் என்று வேதம் சொல்லுகிறாரு. நான் இந்த மாதிரி ஜெபத்துக்கு வரும்போது வெயில் வந்த உடனே பாருங்க, வெயில நிற்க முடியாத ரொம்ப நேரம் ஒரு நிழல் அவசியம், இளைப்பார். அதனால மரத்தடியில் அந்த நிழல்ல போய் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறது வழக்கம். அந்த நிழல் இருக்க வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். வெயில் வந்துட்டா நமக்கு ஒரு பாதிப்பு. அதே மாதிரி இந்த உலகத்துல விக்கினங்கள் கடந்து போகும் வரைக்கும் ஒரு நிழல் நமக்கு அவசியம். அது தேவனுடைய செட்டை. அவருடைய செட்டையின் நிழலுக்குள்ள நீங்க வந்துடலாம். உங்க வாழ்க்கையில சில பிரச்சனை, போராட்டம், அதி நெருக்கம், சில பிசாசு கொண்டு வருகிற போராட்ட விக்கினங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிறாரு. நீங்கள் அழிந்து போகத்தக்கதாய், முடக்கப்படத்தக்கதாய் பயப்படாதுங்க. உங்களுக்கு ஒரு செட்டையின் நிழல் உண்டு. அது கர்த்தருடைய செட்டையின் நிழல். அப்படியே ஆண்டவர் அந்த நிழலுக்குள்ளே வைத்து நம்மை பாதுகாப்பார். ஆண்டவரே, உங்களுடைய செட்டையின் நிழலுக்குள்ளே நான் வந்துடுறேன் அப்படின்னா என்ன, அவரை நெருங்கி வரட்டும். அப்போ தான் அந்த நிழலுக்குள்ளே வர முடியும். இல்லை, ஒரு மரத்தின் நிழலை நம்ம அனுபவிக்கணுமானா தூரத்தில் நின்று கொண்டிருந்தா நிழலின் அருமையை உணர முடியுமா? நம்ம வரணும் பக்கத்தில். அதே மாதிரி ஆண்டவரை நெருங்கி வாங்க, இன்னும் க்ளோஸாக வாங்க, இன்னும் அவருக்கு பக்கத்தில் வாங்க. அவருடைய செட்டை நிழலுக்குள்ளே வந்துடுங்க. ஆண்டவரே, நான் தூரத்தில் உண்மை பின் செல்ல விரும்பலை, உண்மை நெருங்கி வாழ விரும்புகிறேன்னு சொல்லுங்கள். அவரோட ஐக்கியமாயிருவீங்க. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் எத்தனை விக்கினங்கள் கடந்து வருகிறது. எங்களை அழிக்க முடியாத போராட்டம், பிரச்சனை, நெருக்கம், வேதனைகள் எத்தனையோ வருகிறது. எங்களுக்கு தீமை செய்கிற மக்களும் நாங்கள் இருக்கிற இடத்துல சூழ்ந்து இருக்கிறாங்க. அந்த தீமையெல்லாம் கடந்து போக மறுத்தோம். உங்களுடைய செட்டையின் நிழலுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் பக்கத்தில் வருகிறோம், உங்களுடைய நிழலுக்குள் வருகிறோம். இதோ உங்களுடைய பிள்ளைகள் உமக்கு நெருங்கி வந்து உங்களுடைய செட்டையின் நிழலுக்குள்ளே வந்துட்டாங்க. நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்க. ஒன்றும் சேரப்படுத்தாதபடி காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.